பாலகன் வளர்ந்து விட்டான், குருகுலத்துக்கு அனுப்ப வேண்டும். நாம் சந்தோஷமாக ஆடி பாடுகிறோம். அவன் அனைத்து கலைகளையும் கற்க வேண்டும் என்பதுதானே நமது விருப்பம். மன்னிக்கவும், பாலூட்டும் தாய் அன்னை, பிதா, குரு, தெய்வம் என்றுதான் முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பாலூட்டும் தாய் தாய்ப்பாலுடன் அறிவுப்பாலையும் சேர்த்துதான் ஊட்ட வேண்டும். அப்போதுதான் குழந்தை அறிவு குழந்தையாக கற்க முடியும். இல்லை என்றால் வம்பன், முரடன், கொலைகாரன், கொள்ளைக்காரன் என்றெல்லாம் தாய்ப்பாலுடன் அறிவுப்பால் ஊட்டப்படாதவர்கள். இந்த பாருங்கள், உங்கள் மகன் வீரனாக துடிக்கிறார். அப்படியா செல்லம்? ஆமாம் தானே. தாய்ப்பாலுடன் வீரத்தையும் ஊட்டிவிட்டாய். மகன் வீரனாகத்தான் இருப்பான். மலைநாட்டு மன்னர் பரம்பரை வீரம் சொரிந்தது. வரலாற்று பிழைக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டார்கள் மாதகுல மங்கையர்கள். வீர மங்கையர்கள் பிறந்த நாட்டில் ஆண்மகன் கோழையாக வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன், தன் கணவன் வீரனாக இருக்க வேண்டும் என்பதில் பெண்கள் மிகவும் பொறாமைக்காரர்கள் என்று நினைக்கின்றேன். ஆமாம், அப்படித்தான். உங்கள் மீதும் பொறாமைக்காரிதான். தந்தை, உங்களிடம் கேள்வி ஒன்று கேட்கலாம். என்னிடம் கேள்வியா? கேளுங்கள் தகப்பன் சாமி. வேலை நாட்டை வேண்ட வேண்டான்யா. நம் பாட்டன் கோகுலவர்மன் பஞ்சக சிறையில் விழுந்த போதும் சிறை கோட்டத்தில் நீர் கூட அருந்தாமல் வீரவர்ணா இழந்தாரு. அவர் மைந்தன் தனவர்மன். வீர பரம்பரை நாம் வீரனாகத்தான் வேண்டும். என் தாய் தந்த வீரம். இதில் தோக்கிறதற்கு என்ன இருக்கிறது? வென்று விட்டால் மைந்தன், அவ்வளவுதான். வெல்ல முடியாது தந்தையே. நீ வெல்வதுதான்டா என் தந்தையின் நாவல். ஒவ்வொரு தந்தையின் அதைத்தான் விரும்புவார்கள். வருகிறேன் தந்தையே. அம்மா விட வருகிறேன். சென்று விட்டான் மைந்தன். என்ன புது பொலிவு, கன்னத்தில் ஒரு நெளிவு. போங்கள் போங்கள். உங்கள் பார்வையே இல்ல கொஞ்சி குழாவ நாடுகிறதோ மனம். அஞ்சுகிறாயா இல்லை மிஞ்சுகிறாயா? ஐயோ, அஞ்சியோட நீங்கள் என்ன பொங்கி வரும் கடலா? அணைக்க துடிக்கும் கடந்தானே. துடிக்கும் துடிப்பதற்கும் இனம் நான் தானே. நீதான். பக்கத்தில் அழைத்தேன், அன்று
நினைத்தேன் இதுவே பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் உன்னைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் அங்கு நினைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இவரென மலைத்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் நினைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இவரென மலைத்தேன் கொடித்தேன் இனியங்கள் குடித்தேன் என் ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன் கொடித்தேன் இனியங்கள் குடித்தேன் என் ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன் குளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் ஒரு துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் கைகளில் அழைத்தேன் அழகினை ரசித்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உன்னைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இவரென மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன் உனக்கென வளர்ந்தேன் பருவத்தில் மலர்ந்தேன் மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன் உனக்கென வளர்ந்தேன் பருவத்தில் மலர்ந்தேன் எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன் எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன் இனித்தேன் இல்லாதபடி கடை முடித்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் உன்னைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன் மன்னா வாழி, எட்டுத்துக்கும் புகழ் பரப்பும் மன்னா வாழ்க. மகுடபதி மன்னரே வாழ்க. மலைநாட்டு மன்னருக்கு கொடுக்க வேண்டிய திரை செலுத்தும் காலம் நெருங்கிவிட்டது. மதி மந்திரி, நீர் எம் மாமன். திரை என்ற வார்த்தை வேந்தனவையில் ஒலிக்க கூடாது. புலியூர் நாடு சுதந்திர நாடு. யாருக்கும் அடிமை சாசனம் எழுதி வைக்கவில்லை. கோட்டைகள், படைகள், தோல் வலிமை எல்லாம் இருக்கிறது. எனது தம்பியை அந்நாட்டுக்கு அனுப்பி இருக்கிறேன். செய்தியுடன் வருவார். போர் முழக்கத்துடன் வருவார். போர்தான் புலியூர் நாட்டுக்கு புது வாழ்வை கொடுக்கும். மகுடபதி, நானும் ஆசைப்பட்டதைத்தான் நீயும் சொல்லி இருக்கிறாய். என் சகோதரி, அதாவது உனது தாயின் நீண்ட கால ஆசையும் அதுதான். புலியூர் நாடு தன் ஆட்சி பெற்றதாய் மாற வேண்டும். போர் முரசு கொட்ட வேண்டும், அவ்வளவுதானே? வீரம் தெரிந்த தளபதி இருக்கும் போது தரணியால ஏன் பயப்பட வேண்டும் என்றனே? போரென்றால் புலி போல் பாயும் தளபதி. வீரத்தின் இருப்பிடமான நால்வகை படைகள். ஆயத்தங்கள் நடக்கட்டும், நடக்கட்டும். அமைச்சர் அவர்களே, நான் தலைமை தாங்குகின்றேன். மகுடபதி மன்னனை மாமன்னனாக்குகின்றேன். மாமா, திரை தர முடியாது என்று மகேந்திரவர்மனுக்கு செய்து கொண்டு சேருங்கள். குற்றேவல் செய்ய மனமில்லை.
மதித்தால் மகிழ்வோம், மறுத்தால் பற்றத்தை அறுப்போம். அண்ணா வணக்கம். இளையராஜா கஜபதி வந்து கொண்டிருக்கிறார். அண்ணா, மலைநாட்டை மறுவோடு சுற்றினேன். வாங்குவாரும் இல்லை, பொறுப்பாரும் இல்லை, ஏங்குவார் இல்லை, ஏக்கமும் இல்லை, தூங்குவார் இல்லை, துயில் எழுப்போர் இல்லை. ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், மக்கள் மன்னன் பேசல்லி போல்கிறார்கள். காவிரி வளமும் நெக்குவியலும் மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. தம்பி, புகழவா உன்னை அனுப்பினேன், அவ்வேந்தனை வெல்ல வழி அறிந்து வர அனுப்பினேன். அண்ணா, நம் நாடும் பலமிக்க புலியூர் நாடுதான். தம்பி, நீ சொல்வது உண்மை. நாம் என்ன அடிமைகளா? என்றும் கைகூப்பி மாற்றானுக்கு சேவை செய்ய போரையே உருவாக்கிட வழி தேட வேண்டும். மலைநாட்டை வெல்ல வழி சொல்லுங்கள் இளவரசே. எவ்வழி சென்றால் எளிதில் வெல்லலாம். வடக்கு மலைப்பாங்கானது பணிபடர்ந்திருக்கும். ஆகையால் நம் படைகளுக்கு அது சாத்தியமாகாது. தெற்கே சிற்றார்கள் ஓடுகின்றன. கடந்து விட்டால் நம் படைகள் வென்றுவிடும். நன்றி. ஓலை கொண்டு தூதரை அனுப்புங்கள், காரணம் கண்டுபிடிப்போம். ஓ, இடையர்களை அனுப்பி ஆதிரைகளை கவர்ந்து வர ஆணையிடுங்கள். ஓரை தவிர்ப்பதற்கு நான் முனைகிறேன். ஓரை கொண்டு செல்ல நானே விளைகிறேன். நல்லோர் சொல் கேட்பதும் நன்று. அருமை மாமா, இன்றே தயாராகுங்கள். ஓலை கொண்டு தூதரை அனுப்பினீரா அமைச்சரே? இல்லை மன்னா, இன்றே அனுப்புகிறேன். மன்னருக்கு மன்னா வாழி, செங்கோல் வேந்தே வாழி. வாயிலில் அயல்நாட்டு தூதர் ஒருவர் காத்திருக்கிறார். தங்களை காண. திரையுடன் தானே? இல்லை மன்னா, தங்களை காண வேண்டுமா? என்னை பார்க்க விருந்தாளி உளவாளி, உள்ளே வர சொல். சரி மன்னா. மன்னருள் முதன்மையான மன்னா வாழி, கோகுலவர்ம வம்சத்தானே வாழி. வந்த காரியம்? புலியூர் நாட்டு மன்னன் மதி மந்திரியின் சொந்தத்தில் மாமன். மாமன் மச்சான், வந்ததை மட்டும் பகருங்கள். உண்மை. பொறுமை வேண்டும் மன்னா. முன்னுரை இல்லாமல் பேசக்கூடாது. அறிமுகம் செய்து கொண்டே. வந்தது தூது, தேடுவது தீது. உண்மை. ஆனால் தீது தேடுவது எனக்கு நோக்கமில்லை. மமதை வேண்டாம் மந்திரி. சந்திரம் ஏதென்று புரிந்தோம். சாதாரண தூதுவன் கொண்டு வர வேண்டிய ஓலை மந்திரி கொண்டு வந்ததன் உள்நோக்கம் அறிவோம். புலியூர் நாட்டை ஆளும் மகுடபதி எழுதும் ஓலை. எம் மக்கள் தன்னாட்சி பெற்று வாழ விரும்புகிறார்கள். திரை தர மறுக்கிறார்கள். மக்கள் குற்றை ஏற்கிறோம், திரை தர மறுக்கிறோம். இவன் மகுடபதி. கோபக்கனலை தூண்டிவிட்டான் மடையன் மகுடபதி. மண்டியிட்டு பெற்ற நாட்டை மமதையால் இழக்க துணிந்தான். தூது வந்த மடையனே, காரணம் சொல். திரை தர மறுப்பதற்கு படைபலமற்ற நாடு, வீரர்கள் கூட்டம் இழந்த மன்னன், ஒற்றுமையை இழந்த மக்கள், வெறுத்து போற கூட்டாட்சி. நாவை அடக்கி பேசு, நஞ்சை விதைக்காதே. காரணம் கேட்டீர்கள், சொல்லிவிட்டேன். படைபலம் இருந்தால் போடுங்கள். தூது வந்தவன் சொல்கிறேன் நான். நீதி, நியாயம், நேர்மை, ஆண்மை இருந்தால் திரை தர வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம். குரங்கின் கையில் கொள்ளியா? அதிகார பலம் கொண்டால் மமதை கொண்டு ஆடுவான் மதிகட்ட மடையன் மகுடபதி. மன்னா, இது உமது அவை. பிற நாட்டை அடிமை கொள்வது நியாயமான நேர்மையான ஆட்சியா? தூதனே கேள், திரையை நிறுத்தி விடலாம். நெருக்கடி காலம் ஏற்படுகின்ற போது
பதவி விலகுவேன் என்று நிபந்தனை பத்திரம் எழுதி தர வேண்டும். அது உனது மன்னனுக்கு சம்மதமா என்று கேட்டு சொல். சுற்றி வளைத்து பிடிக்கும் மன்னா, உமது தந்திரத்தை மெச்சுகிறேன். நீங்கள் நினைத்தால் எப்போது வேண்டுமானாலும் நெருக்கடி நிலைமையை பிரகடனம் செய்யலாமே. போ போ, என் கண்முன் நிற்காதே, போ. தூது வெட்டக்கடாமுன் வேதாந்தம் பேச தயாராக இல்லை. போ. தூது வந்தே சொல்லிவிட்டேன். என்னிடம் பகைவலி வேண்டாம். சென்று விடு தூதரே. மண்டியிட்டு பெற்ற நாட்டை உன் மமதையால் இழக்க துணிந்தாய். வஞ்சி மாலை சூடி சென்று வெற்றியுடன் வருவது மலை நாட்டுப்படை. எனது மக்கள் ஒவ்வொருவரும் போர் வீரராக மாறுவார்கள். இது நீ அறிய மாட்டாய். தப்பு கணக்கு போடும் மடகவதி உன் தலையை கொய்வதுதான் விதியாக இருக்கும். வருகிறேன் போர் வீரர்களோடு, வருகிறேன் வெற்றி வீரர்களோடு. சேனாதிபதி, படையை திரட்டுங்கள், போர் முரசு கொட்டுங்கள், மகுடபதியின் தலையை எடுப்போம். அவனை இந்த சரித்திரத்தில் இருந்து இல்லாமல் செய்வோம். தப்பு கணக்கு போட்டவனுக்கு தகுந்த பாடம் புகட்டுவோம். தரணியாள தகுதியிலே என பிரகடனப்படுத்துவோம். நானே தலைமை தாங்குகிறோம், யாமே தலைமை தாங்கி செல்லுகிறோம். மலை நாடா இல்லை புலியூர் நாடா, வெல்வது நமது படையா வீழ்வது அவன் படை என்று உறுதி செய்வோம். வெற்றி முரசு ஊரெங்கும் பிரகடனப்படுத்துங்கள். அம்மை அகிலாண்ட தேவிக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் கண்ணனுக்கும் பூஜை செய்யுங்கள். இது வேள்வி தீ என்று எழுங்கள். போர் முரசு கொட்டுங்கள். எங்கும் எங்கும் மலையில் எங்கும் போர், கடல் எங்கும் போர், எல்லா இடங்களிலும் சுற்றி வளையுங்கள். வெற்றி நமதே நமதே என்று ஒவ்வொரு குடிமகனும் பேசட்டும் மலை நாட்டை பற்றி. சௌக்கியமா? நான் கண்மணி. பேரு ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து ரொம்ப காலமாச்சு. காதல் காதல் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப காலமா தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா எதுவுமே விளங்கல. நான் தலைமை காவலன் ஆகி ரொம்ப நாளாச்சு. ஆனாலும் எனக்கு எதுவுமே அமையல. அவன் குளத்துல நூல் விடுறான், வாய்க்கால வலை வீசுறான், ஆத்துல காக்குறான். அது ஏன்னு எனக்கு தெரியல. அப்பல தெரியாம ஓடுறா, ஆத்தாள் அறியாம நழுவுறான். காதலுக்கு கண்ணு இல்லை மண்ணு இல்லை. அதனால கண்டவன் எல்லாம் இழுத்துட்டு ஓடுறான். எனக்கு என்ன முறை? அரசாங்க சம்பளம், அதிகாரம், 10 லட்சம் பொண்ணா கேட்ட இல்லையே. ஏன் என்ன பிடிக்கல? வெண்மையில் அழகு தேவதை. அவளுக்கு அப்பனுக்கு என்னடா, நான் பயில்வாகணுமா? அந்த மல்லனை மட்டும் முடக்கிட்டா வெண்மையில் என் கையில். அட வாங்க ஐயா, நான் வெண்மையில காதலிச்சேன். அவன் அப்பா என்னடா மல்யுத்தம் செய்து போட்டி போட சொல்றான். எனக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் போறான், மல்யுத்தத்துல போட்டி போட சொல்றான். வெண்மையிலோட குடும்ப காலத்திற்கு அதுவா தேவை? காதலுக்கு சமாதி கட்ட வந்த தடியை ஏதாவது ரவடிக்கு கட்டி கொடுக்க போறேன். என் புத்திசாலித்தனத்தை பார்த்து அரண்மனையில தலைமை காவலர் பதவி தந்தாங்க. அது போதாது, வீடா போற மல்லை பயில்வார தேடுறேன். காதலுக்கு சமாதி கட்ட வந்த தடியன் முரட்டு மல்லை, அவனை மட்டும் மடக்கிட்டா ஐயோ வெண்மையில் என் கையில். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீணா போற மல்லனால கண்மணி காவல் அம்போன்னு நிக்குது. அதான் பாருங்க,
வெண்மையில் வீட்டுல இருந்து ஜாட காட்டுறது. ஐயோ யோசனை சொல்லுங்களேன். வெண்மையில் எனக்கு கிடைக்கணும். என்ன கண்மணி தனியா நின்று புலம்புற? எடுபட்ட பயிரை புலம்ப வச்சுட்டா ஐயா, புலம்ப வச்சுட்டா. எனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்றேன்னு. கருவட்டு தலையா யோசனை. உன் நார வழிதான் கிடைக்கிறது. உன்னிடம் நல்ல பேச்சே இல்லை. மூடுவே. கோப்படா ராசா, என் வெண்மையில் கிடைக்கணும். ஏதாவது யோசனை சொல்லு. அவ அப்ப உன்னை வீரலாக சொல்ற. அது உன்னால முடியாது. என்ன செய்ய சொல்ற? நீ கவிஞனானால் என்ன? கிண்டலாடா. குருகுலம் பக்கம் காலடியே வைக்கல, அதனாலதான் கோல்மடிக்கும் காவலாளியா இருக்கு. அது ரொம்ப சுலபம்டா. கவிதையை ரசிக்காத காதலியும் இல்ல, அப்பாத்தாலும் இல்ல. அப்ப என்ன செய்ய சொல்ற? நீ கவிஞனாகணும். அதற்கு இலக்கணம் கற்கணும். இலக்கணமா? அது எனக்கு தலைக்கணம்டா. கவலைப்படாடா, நான் சொல்லி தரேன். உனக்கு கவிதையா கொட்டும். கொட்டுமுடா கொட்டு. கடவுள் வச்சு வேற சொல்றியா? சரி, ஏதாவது கவிதையா சொல்லு. நேர் நேர் தேமா, 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 நிறை நேர் புலிமா, நேர் நேர் புலிமா. நேர் நேர் தேமா, நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா. கற்க கசாத, கற்க கசாத, கற்க கசாத, கற்க கசாத, நிறை நிறை கூவிளம், நிறை நேர் கருவிளம். கற்க 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 கற்க. கசாத 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 கசாத. கருவிளங்கெளியும், கருவிளங்கெளியும், கூவிளங்கெளியும், கூவிளங்கெளியும். கற்க கசாத, கற்க கசாத. வெஞ்சி கருந்தை, வெஞ்சி கருந்தை, வஞ்சி காயே, நச்சு ஒளியே. கற்க கசர, கற்க கசர, கற்க கசர. ஆசிலே பாவம், அவன் பாவம் செப்பரேண்டு. கவிஞனாகி கவி பாடுவேன். கண்மணி, அன்போடு நான் எழுதும் கவிதையே உன் அப்பன் யார் என்று சொல்லடி. அவன் ஏன் இப்படி முரடனாய்? வெண்மையில் உன்னை தேடி வருகிறேன் ஆவலாய். உன்னை தூக்கி கொண்டு ஓடிட உழைப்போம் முழப்பனை. எப்படி நான் பொன்மணியை கவிதை கவிதை. நீ பெரிய கவிஞனாகிட்ட உதவி கிடைப்பது நிச்சயம். என்னடா வழக்கு தலையா? வெண்மையில் நிச்சயம் உனக்குத்தான். தேன்மொழி, பால் உண்ணும் நேரமல்ல. பகைவர்கள் படைகள் நம் அரண்மனையை சுற்றி வந்திருக்கிறது. தான் போருக்கு செல்ல வேண்டும். கொடுத்து அனுப்பு. மகுடபதியுடன் மாமன்னன் மகேந்திரவர்மன் போருக்கு செல்வதா? ஏன் வீர சேனாதிபதி போதுமே. மன்னன் மகேந்திரவர்மனின் வெற்றிதான் மலைநாட்டு வெற்றி. மக்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். நான் தான் போருக்கு செல்ல வேண்டும். மகுடபதி மன்னனை போரிட்டு வெல்ல வேண்டும். சகலங்கள் சரியில்லை. சாஸ்திரங்களை நோக்கி செல்வதே சரி. திகைத்து நிற்கிறேன். பொல்லாத கனவுகளை நினைத்து. திகைக்காமல் சொல். அத்தான் தேனுமுதே, தித்திக்கும் தேன் மொழி பேசி என்னையும் என் மகனையும் வீரனாக்கிய மரமங்கையே திகைக்கிறாயா? கணவன் வெற்றியை கண்டு நீ சந்தேகப்படுகிறாயா? நாட்டு வெற்றி என்றால்
மாதே, கணவன் மீது கொண்ட கவலைகள் உனக்கு கனவாய் தொலைந்தன. நீ வீரமங்கை, நீ வீரப்பெண்களின் வரலாற்றை படித்து எனக்கும் என் மகனுக்கும் வீரமூற்றியவள் நீ இப்படி திகைத்து நிற்கலாமா? நடப்பது நாட்டுக்காக என்று விட்டுவிடு மாதே, விட்டுவிடு. என்னை போருக்கு அனுப்பிவை. 6 வயது பாலகன் அப்பா எங்கே என்று கேட்பார். நான் என்ன பதில் சொல்வேன்? நானும் உங்களுடன் கலர் காண்கிறேன். நானும் கோலை என்று நினைத்தாயா? மகுடபதி மன்னனின் வெற்றிதான் அந்த மலைநாட்டின் வெற்றி. போருக்கு அனுப்பு, கலங்காதே. உன் மன்னன் வெற்றியுடன் திரும்பி வருவான். கலங்காதிரு. அண்ணே, கவலை வேண்டாம். வெற்றி நமக்குத்தான். நமது தந்தை வெற்றியுடன் திரும்புவார். விடை கொடுத்து அனுப்புங்கள். வீரத்தின் மகனே, வீரத்தின் மகனே, உன் வெற்றிதான் மலைநாட்டின் வெற்றியடா. உன் வெற்றிதான் மலைநாட்டின் வெற்றி. மன்னா, சீக்கிரம் கோட்டை மண் துணையாக வேல நாட்டு மன்னன் பூரகிரி மன்னன் வீரர்களை விரட்டி அடிப்போம். புறப்படுங்கள் தந்தையே. வெற்றி நமது. வெற்றி மலைநாட்டுக்கு வெற்றி. வெற்றி நாட்டுக்குத்தான். சுற்றி வளைத்து போரிடுங்கள். கடல் மேல் நின்று போரிடுங்கள். மலை மேல் நின்று போரிடுங்கள். எங்கும் வெற்றி. சிற்றரச கூட்டம் புறமுதுகு காட்டி ஓடட்டும். வெற்றி, வெற்றி, தாராள வெற்றி. நீ மண்டியிட்டு பழக்கப்பட்டவன். மக்களையும் நாட்டு வீரர்களையும் ஏன் ஏமாத்துகிறாய்? போரிடு பார்ப்போம். மலைநாட்டு மன்னன் வீரத்தை நீ பார்த்ததில்லை. மண்டியிட்டு நீ பழக்கப்பட்டவன். வீரர்களே, சரணடையுங்கள். புலியூர் நாடு மலைநாட்டுக்கு அடிமை. சரணடையுங்கள். மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கினார் மகுடபதி மன்னன். குற்றவேல் புரியும் குறுநில மன்னர்கள் குள்ளநெறி கூட்டமாகிவிட்டார்கள். மலைநாட்டு வேந்தே, உமக்கு கட்டுப்பட்டவன் நான். போர் என்பதை கனவிலும் எண்ணேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அண்ணா, மானங்கெட்டவர்கள் நாம் இல்லை. மலைநாட்டுக்கு கைதியாகவே செல்லும். வீரமற்றவனின் வீண் பேச்சு வாய் சொல்ல விட்டு வாழிச்சை கட்டிருக்கிறார். மறவர்க்கு அதுதான் சிறப்பு. வீரமற்றவனின் வீரர்களை, வரலாற்றுக்காரை படித்த கருப்பு பக்கங்களை நெஞ்சே நிமிர்த்தி நிற்பதுதான் தமிழ் மரம்.
பஞ்சம் செய்து விட்டு சென்றீர்களே வீரர்களே, குள்ளநரி கூட்டத்தை விரட்டி பிடியுங்கள். காலதேவன் என்னை அவர்களை எல்லாம் கைதியாக்கி என்னை சதி செய்து விட்டான். என் முதுகிலே வஞ்சிதம் செய்து வாளால் குத்தி விட்டார்கள். நெஞ்சிலே பட்டிருந்தால், நெஞ்சிலே விழுப்புண் பட்டிருந்தால் நான் மகளுடன் செத்திருப்பேன். கோழைகள் கத்தியால் மடிவதால் கலங்குகிறேன். என் வீரமகனையும் என் மரம் மங்கையும் அழைத்து வா. என் கடைசி சந்தர்ப்பத்தை அரண்மனைக்கு வைத்தியரை மகாராணி மைந்தனை அழைத்து வா. குடியவனின் தலை எங்கே? குள்ளநரி கூட்டம் எங்கே? மன்னா, வீர சேனாதிபதி எங்கே சென்றது? வீரம் மகேந்திரவர்மன் பார்வில் வரை எங்கே? முதுகில் குத்திய கூட்டத்தை ஏன் ஓடவிட்டீர்கள்? அழைக்காமல் ஏன் விட்டீர்கள்? எரிகள் உடைவாளே, எரிகள் உடைவாளே, வெற்றி வீழ்த்துகிறேன் வீரனே. நேர் கொண்டு வெல்லாத பகையை அனல் ஊட்டி அளிக்கிறேன். நெஞ்சலம் கொண்ட வீரனை இப்படியா நான் பார்க்க வேண்டும்? காப்பாற்ற வேண்டும் என்றால் நீ சேனாதிபதி, நீ என் மகனையும் இந்த நாட்டையும்